எனக்கு ஏற்பட்ட கொடுமை போல சமுதாயத்தில் பல பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளது. பலர் தற்கொலைக்கு கூட தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு போலீசாரையோ மற்றவர்களையோ குறை சொல்லி பயனில்லை. நான் இப்பிரச்சனையை கையாண்ட விதம் பலருக்கு முன்னுதாரணமாக இருக்கட்டும் என்று கூறுகிறார் வனிதா. My life went wrong at a point where I got married. It was a bad marriage. I cut it. It's over. Amicably it settled. Then I moved on in my life. I was brave enough to do it. I didn't go kill myself. I can be very proud of it. And என் 3 குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா வளர்த்திருக்கேன். ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அவங்கள மாதிரி 3 குழந்தைங்க எங்க ஃபேமிலில வேற யாருக்குமே கிடையாது. அதனால தான் எங்க அப்பாக்கு என் குழந்தைங்க மேல உயிர், அதுலயும் ஸ்ரீ என் பையன் மேல ரொம்ப ரொம்ப பாசம். பிகாஸ் அப்படி எங்க அப்பா மாதிரி இருப்பான், அப்படி ஒரு ஸ்மார்ட். இதனால நிறைய பாலிடிக் பொறாமை, it's just common thing. So I went to the police department because it was a fault on the police department, one division, which I want to go. A person like Latika Charan, enna portha varaikum, she's a very dynamic lady police officer, so I trusted that she'll understand my personal situation. And I didn't go and beg her. I took the manu. நான் போய் பார்த்து பேசினதெல்லாம், இது ஃபுல்லா படிங்க ப்ளீஸ், தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எவ்வளவு % நியூஸ் வந்திருக்குன்றது எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் நடந்த உண்மை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு இது நடந்திருக்கு. நான் யாரையும் பிளேம் பண்ணல, ஆனா ஏன் லைஃப் இதுல பாதிச்சிருக்கு. இது மாதிரி எத்தனை தமிழ்நாட்டு பெண்களோட லைஃப் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு இருக்கிற தைரியம் எத்தனை பெண்களுக்கு இருக்கு. நீங்க சினிமாவில் எடுத்துக்கோங்க, எத்தனை பேருக்கு என் மாதிரி தைரியம் இருக்கு. எனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லல, பட் எத்தனை பேருக்கு இருக்கு. சூசைட்ல போய் முடிஞ்சிருக்கு எத்தனை பேரோட லைஃப். Forgetting my personal situation, I really think that this is a very major problem in our city or country or whatever you say. And I really wish I can help many women, many children, even many men. பொம்பளைங்க மட்டும் தான் ரைட்னு நான் சொல்ல வரல, எத்தனையோ மென்னும் இந்த மாதிரி ஆம்பளைங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் தேர். So but there is no proper track. There's a lot of corruption, not only here, உலகம் பூரா இருக்கு. But if there is a way to solve this, if I voice out 10 பேருக்கு இது கேட்டுச்சுன்னா, தைரியமா இத மாதிரி எடுத்து பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கலாம் இல்லையா. I really want to see if somebody can be this bold, and I am bold, I will be bold. இப்பிரச்சனையில் சினிமா துறையினர் யாரும் சமரச முயற்சிக்கு வரவில்லை என்றும் அதை எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறும் வனிதா, இப்பிரச்சனையை சட்டப்பூர்வமாக அணுகப் போகிறேன் என்று உறுதியுடன் கூறுகிறார்.